தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோ அன்பு கூறுவே. 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தில் ஒரே நாள் நல்லதன்றோ. 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தின் ஒரே நாள் நல்லதன்றோ. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு தேவனே என்னுடைய தேவனன்றோ, அதிகாலமே தேடுவே. தேவனே என்னுடைய தேவனன்றோ, அதிகாலமே தேடுவே. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் என்றென்றும் இருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் என்றென்றும் இருக்கிறதே. எம் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு அன்பு கூறுவே. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு. மானானது நீரோடைகளையே வாஞ்சித்து கதறுமா போல். மானானது நீர் வாஞ்சித்து கதறுமா போல், என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறிடுதே. க்ளோரி. என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவே. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆவியானவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடே தொழுவோம். ஆவியானவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடே தொழுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபமாகிடுவே. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுபமாகிடுவே. எம் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோ முழு பலத்தோடு 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தின் ஒரே நாள் நல்லதன்றோ. 1000 நாளை பார்க்கிலும் உம் பிரகாரத்தின் ஒரே நாள் நல்லதன்றோ. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. ஆகாமிய கூடாரம் வேண்டாம், தேவனுடைய ஆலயம் தெரிந்து கொண்டே. எம் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவேன். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. கைகளை நல்ல தட்டி ஆண்டவர் பெரிய மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்?
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டின் பொதுவான வாக்குத்தத்தமாக கொடுத்து, இந்த வசனத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசி வருகிறார். நிறைய முகவுரையை நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த செய்தியிலிருந்து நாம் துணை குறிப்பாக எதை தியானித்து வருகிறோம் என்று சொன்னால், ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும் என்கிற செய்தியை நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். அநேக மாதங்களாக இந்த குறிப்பிட்ட காரியத்தை பல விதங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். நான் இந்த உலகத்தில் ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்குது, ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்குது, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ல உங்க பேர் இருக்கிறது எல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு தான். பரலோகத்துக்கு போகணும்னா அவர் வச்சிருக்கிற புக்கில் நம்ம பேர் இருக்கணும். அவர் ஒரு பெரிய புஸ்தகம் வச்சிருக்கிறார், அந்த புஸ்தகத்துக்கு ஜீவ புஸ்தகம்னு பேரு. எல்லா இடத்துலையும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா புக்கிலையும் உங்க பேர் இருந்து, ஆண்டவர் வச்சிருக்கிற புக்கில் உங்க பேர் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. பைபிள் சொல்றது, பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாவிட்டால் அவன் எருசலேம் ஆகிய பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. பேர் இல்லையா நரகம் போயிட வேண்டியதுதான். பேர் இருந்தா தான் பரலோகம் போக முடியும். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தின் பளபளப்பு, இந்த உலகத்தின் கவர்ச்சி, இந்த உலகத்தின் எழில்மிகு காட்சி எல்லாம் அழிந்து போகக்கூடியது. இன்றைக்கு எதெல்லாம் பிரமித்து ஆணு வாயை திறந்து பார்க்கிறோமோ எல்லாம் ஒரு நாள் வெந்து அழிந்து ஒண்ணுமில்லாமல் போக போகிறது. ஆனா கர்த்தர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை பரலோகத்தில் கட்டிட்டு இருக்கிறார் பாருங்க. அந்த ராஜ்யம் தான் நிலையான ராஜ்யம். அல்லேலூயா. ஆகவே அங்க போக வேண்டுமானால் அவருடைய புஸ்தகமாகிய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் இடம்பெற வேண்டும் என்கிறதில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரா? தேவனுடைய புஸ்தகத்தில் என் பேர் இடம்பெற்றிருக்கிறதா? இன்னைக்கு இயேசு வருவாரானால் நான் பரலோகத்துக்கு போவேனா? இன்னைக்கு இந்த உலகம் அழியுமானால் சோத்திரிக்கிறோம், அந்த அழிவுக்கு முன்னாக நான் அந்த ராஜ்யத்தை பார்ப்பேனா என்கிற காரியம் நமக்கு முக்கியம். வெளிப்படுத்தல் 3:5 இப்படி சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பதாக அவன் நாமத்தை அறிக்கை செய்வேன். இதை தான் கடந்த சில வாரமா நம்ம தியானிச்சுட்டு வரோம். அறிக்கை செய்தல். ஆண்டவர் சொன்னாரு, நான் அவனுடைய நாமத்தை கிறுக்கி போட மாட்டேன். ஏனென்றால் அவன் என்னோடு கூட நடக்கிறான், வெண்பஸ்திரம் தரித்திருக்கிறான், அசுசிப்படாமல் இருக்கிறான். ஆகவே அவனுடைய நாமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? கிறுக்கி போட மாட்டேன். மாறாக அவன் நாமத்தை பிதாவுக்கு முன்பதாகவும் தூதர்களுக்கு முன்பதாக என்ன செய்வேன்? அறிக்கை செய்வேன். எவ்வளவு பிரிவிலேஜ், எவ்வளவு பாக்கியம். என் பேரை போய் குமாரனாகிய கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பதாகவும், யார் தெரியுமா? என் பிள்ளை. யார் தெரியுமா? என் மக. யார் தெரியுமா? என் மகன். நம்ம பேரை இயேசு தம்முடைய வாயால் சொல்வது எவ்வளவு பெரிய மேலானதுன்னு பாருங்க. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், தேவன் ஆரவாரத்தோடும் வருவார்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தேவன் ஆரவாரத்தோடு வருவார் அப்படின்னு இருக்குல்ல. அத ஒரு ஊழியர் என்ன சொல்றார்னா, அவர் மத்திய ஆகாயத்தில் ஆரவாரம் பண்ணும் பொழுது ஒரே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அத்தனை பேர் அவர் வாயிலிருந்து வருமா. அதான் ஆரவாரம். லாசருவே வெளியே வா அப்படின்னார்ல, அந்த மாதிரி அவர் மத்திய ஆகாயத்தில் இருந்து அவர் ஆரவாரம் பண்ணும் பொழுது அதில் உங்கள் பெயரும் அவர் வாயிலிருந்து வரணும். அதான் அந்த நாள். அந்த பேரை சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க அப்படி எழும்புவாங்க. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற உயிரோடு கூட இருக்கிற நாமும் எழும்புவோம். நம்ம ஒரு முறை ஒரு பேர் தானே சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் ஒரே முறை அவருக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் பெயரும் அவர் வாயிலிருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. அந்த நாள்ல உங்க பேர் அவர் அறிக்கை செய்யணும். மகளே வா, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பரலோகத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லும் பொழுது
கல்லறையில மரித்தவன் பரிசுத்தவான் எழும்பி வருவான், உயிரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்களும் எதிர்கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அப்போ அறிக்கை செய்தல். அப்ப ஆண்டவர் உங்க பேரை அவர் அறிக்கை செய்யணும்னா அவர் பேரை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும் அப்படின்னு நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஆண்டவர் சொல்றாரு, என் பேரை சொல்றதுக்கு நீ வெக்கப்பட்டனா உன் பேரை சொல்றதுக்கு நான் என்ன படுவேன்? வெக்கப்படுவேன்றார். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றது நிறைய பேர் வெக்கப்படுறாங்க. சர்ச்சுக்கு வர்றதுக்கு வெக்கம், பைபிள் எடுத்து வர்றது வெக்கம், பாட்டு பாடுறது வெக்கம், கை தட்டுறது வெக்கம். ஆனா பாவம் செய்யறதுக்கெல்லாம் வெக்கப்படுறது இல்லை. ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை பார்த்து, ஒரு மாணவன் ஒரு விபச்சார வீட்டுக்குள்ளே நுழைய பார்த்தானா. ஆனா அந்த அவருடைய வாத்தியார் பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டுட்டு அப்படியே மூடிட்டு ஓடினானா. அப்ப அந்த வாத்தியார் சொன்னாரு, அந்த வீட்டுக்குள்ள போகத்தாம்பா வெக்கப்படணும், அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறதுக்கு என்ன படக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. எதுக்கு வெக்கப்படணும், எதுக்கு வெக்கப்படக்கூடாதுன்னே தெரியல. பாவத்தை வெக்கம் இல்லாம செய்யறது, ஆனா பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு மட்டும் நிறைய பேருக்கு வெக்கம். தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறாரு. ஆண்டவருடைய பெயரை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மாட்சிமையை வாழ்நாள் எல்லாம் நீ வாயார அறிக்கை செய்யணும். இயேசுதான் என் குடும்பத்தை வாழ வைக்கிறார், இயேசுதான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், இயேசுதான் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். இயேசு இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, என் குடும்பம் இல்லை. இன்னைக்கு என் குடும்பம் இப்படி இருக்குன்னா அதுக்கு இயேசுதான் காரணம்னு பார்க்கிற எல்லாரிடத்திலும் இயேசுவின் பெயரை எல்லா விதத்திலும் சொல்லணும். என் திறமை, நான் சம்பாதிச்சேன், நான் வளர்த்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சோம்னா அது இல்லை. அருமையானவர்களே, உங்களுக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, உங்களை சம்பாதிக்க வச்சு, உங்களை உழைக்க வச்சதெல்லாம் இயேசுநாதர். அல்லேலூயா. நம்ம திறமை, அறிவு, ஞானம் எதுவுமே இல்லை, எல்லாம் இயேசுதான். ஆகவே அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யணும். அவருடைய மகத்துவத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சாதான் உங்க பேர் எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த புஸ்தகத்தில் உங்கள் பேர் நிலைச்சு நிற்கும். அவர் வரும்பொழுது உங்களை தம்மோடு அழைத்து செல்வார். நம்ம போன வாரம் பார்த்தோம், எபிரேயர் 10:23 பார்த்தோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நம்பிக்கை, இயேசுதான் அந்த ஜீவ நல்ல நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாகிய இயேசுவை அறிக்கை இடுகிறதில் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அசைவில்லாத உறுதியா இருக்கணும். இயேசுவின் பெயரை சொல்ல, தேவனுடைய கர்த்தருடைய வசனங்களை சொல்ல, அந்த அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அந்த நம்ம என்ன அறிக்கை செய்யறோமோ அந்த அறிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. போன வாரம் ரூத்தின் விசுவாச அறிக்கையில ரூத்து சொன்ன ஒரு அறிக்கையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரூத்தினுடைய விசுவாச அறிக்கையில இன்னொரு அறிக்கையை நம்ம பார்க்க போறோம். போன வாரமே நான் ரூத்தை குறித்து நிறைய முகவுரைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். மோவாப்பிய பெண், புறஜாதி பெண், இயேசுவை பத்தியே ரூத்துவுக்கு தெரியாது. ஆனால் நகோமி என்கிற தன் மாமியார் மூலமாக இயேசுவை சிறிதளவு அவள் அறிந்திருந்தாலும் கூட, தன் வாழ்க்கையிலே தன் கணவனை இழந்த போதிலும் கூட ரூத்து ஆண்டவரை குறித்த அறிக்கையில் அவள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம போன வாரம் பார்த்தோம். ரூத் தன் மாமியாரோடு கூட இணைந்து மோவாப்பை விட்டு பெத்லகேமுக்கு போக நகோமி முற்படும் பொழுது தன்னுடைய மருமக்கமார்களை பார்த்து திரும்பி போ என்று பலமுறை அவள் சொன்னாள். என் கூட வராதீங்க, உங்க ஊருக்கே திரும்பி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ரூத் 1:15 சோதரிக்கிறோம். நகோமி ரூத்தை பார்த்து சொன்னாங்க, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கு திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகு என்ன செய்? திரும்பி போ. நீ திரும்பி போ ரூத்து, என் கூட வந்தா ஒண்ணு உனக்கு கிடைக்காது, நீ திரும்பி போ, மோவாப்புக்கு திரும்பி போ. நகோமி சொல்றா, ரூத் 1:9, உன் தாய் வீட்டுக்கு திரும்பி போ. மன்னிக்கவும், ரூத் 1:8 பாருங்க தம்பி, உன் தாய் வீட்டுக்கு திரும்பி போ.
அப்போ ரூத்துவுக்கு அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க மோவாப்ல. நீ என் கூட வந்தா என்ன நடக்க போகுது? என் வீட்டுக்காரே ஏற்கனவே செத்து போயிட்டார், நானே விதவையா ஒன்னும் இல்லாம இருக்கேன். நீ உன் தாய் வீட்டுக்கு போனா, உன் தகப்பன் வீட்டுக்கு போனா எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இதை மென்ஷன் பண்றாங்க. ரூத் 1:9 அவங்க சொல்றாங்க, கர்த்தர் உங்கள் இருவருக்கு வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க. உங்களுக்கு வாய்ப்பு அங்க இருக்கும், உங்களுக்கு வாய்க்கும் புருஷன். இந்த பதம்லாம் பாருங்க. ரூத்தை திரும்பி போகிறதுக்கு உனக்கு வாய்க்கும் புருஷன் என்ற ஒரு வார்த்தையை நகோமி சொல்றாங்க. உன் தாய் வீட்டுக்கு திரும்பி போ என்ற வார்த்தையை நகோமி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. திரும்பி போவதற்கான காரணங்களை நகோமி சொல்றாங்க. ஆனா ரூத் அந்த அந்நிய சத்தங்களை அடக்கினாள். நகோமி சொல்லுகிற தாய் வீட்டுக்கு திரும்பி போ, மோவாப்புக்கு திரும்பி போ, உனக்கு வாய்க்கும் புருஷன் வீட்டுக்கு திரும்பி போ என்று சொல்லுகிற அந்நிய சத்தங்களை அடக்குறாள். இன்னைக்கு உலகம் உன்னை பல விதத்தில் உன்னை கண்ட்ராக்ட் பண்ண பார்க்கும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உலகம் தன் பக்கம் உன்னை இழுக்க பார்க்கும். நீ ஆண்டவர் ஆண்டவர்னு போனா ஒன்னும் கிடைக்காது. நீ பைபிள் பைபிள் எடுத்துட்டு போனா உனக்கு எதுவும் கிடைக்காது. இங்க வா, இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துக்கு வா, சந்தோஷம் கிடைக்கும், இந்த இடத்துக்கு வா, உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். அந்நிய சத்தங்கள் நிறைய காதல வரும். ரூத் அதை அடக்கி போட்டதை போல உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்நிய சத்தங்களை அடக்கணும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் செத்துப்போ செத்துப்போ செத்துப்போன்னு என் காதலை யாரோ சொல்ற மாதிரி இருக்கு பாஸ்டர். தூக்க மாட்டீன்னு சாவு, தூக்க மாட்டீன்னு சாவு என் காதலை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அந்த சத்தத்தை திசை மாறுறதுக்கு நினைமா சொல்றேன், ஆனா அந்த சத்தம் எனக்குள்ள எழும்புது. சில நேரங்களில் சோத்திருக்கிற இப்படி இந்த அந்நிய சத்தங்கள், பிசாசின் சத்தங்கள் இந்த மகளை இடையூறு பண்ணாதபடிக்கு அந்த சத்தங்களை கொடுக்கிற பொல்லாதாவிய போ அப்படின்னு கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. ரூத்துவுக்கு திரும்ப திரும்ப அந்த அந்நிய சத்தம் கேட்குது, உன் தாய் வீட்டுக்கு போ, உன் வாய்க்கும் புருஷன் வீட்டுக்கு போ. அந்த சத்தத்தை எப்படி அடக்கனா பாருங்க. ரூத் 1:16 இப்படி சொல்லுகிறது, திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். ஒரே அட்டக்கு தான். நீ எதை வேணாலும் பேசு, திரும்பி போ திரும்பி போன்ற பேச்ச மட்டும் என்ன செய்யாத, பேசாத. ஸ்டாப் த வேர்ட், நிறுத்து. இவ ஒரு போடு போட்ட உடனே ரூத் 1:18 சொல்லுது, அப்புறம் அதை குறித்து அவள் என்ன செய்யவில்லை, ஒன்றும் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சத்தத்தை அடக்கி போட்டாள். அதுக்கு பிறகு நகோமி திரும்பி போன்னு தன் ரூத் அவ சொல்லவே இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்பி போகிற வாழ்க்கை இல்ல, கர்த்தருக்காக நேர் கொண்டு போவது. அல்லேலூயா. தேவ பிள்ளைன்னு நான் சபையில கால் வச்சுட்டேன், தேவ பிள்ளைன்னு கர்த்தருடைய வழியில நான் காலை வச்சுட்டேன், எது வந்தாலும் நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா வராமே. ஏன்னா எபிரேயர் 10:32 சொல்லுது, நீங்க திரும்பி போன பிரகாசம் குறைஞ்சிரும். கவனிக்கிற விசுவாசி, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படின்னா திரும்பிட்டீங்க, உங்களுடைய பிரகாசம் குறைஞ்சிரும், டல் ஆயிடுவீங்க. ஆண்டவருடைய வழியில போனதான் உங்க பிரகாசம் கூடும். திரும்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்க பிரகாசம் குறைஞ்சிரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், ஆண்டவரை விட்டு எந்த காரணத்துக்கு திரும்பிடாத. அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவங்க சொன்னாங்கன்றதுக்காக இயேசுவை விட்டுறாத. ரூத்தை உதாரணமா எடுத்துக்கோ. ரூத்துக்கு எத்தனையோ காரியம் அவள் பின் திரும்பும்படி எவ்வளவா இருந்துச்சு, அவள் பின் திரும்பல. லூக்கா 9:61-62 சொல்லுது, ஒருத்தவன் பின்னாடி திரும்பின அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. நீ தேவ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத ஆளா போயிடுவ. திரும்பக்கூடாது. நீ திரும்பிட்டா எபிரேயர் 10:38 சொல்லுது, ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார் உன் மேல. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும் சகிச்சுக்கின்னு ஆண்டவருக்கு பாதையிலே போனோம். நீ பின்னாடி திரும்பின கர்த்தர் உன் மேல எப்படி இருக்க மாட்டாரு, பிரியமா இருக்க மாட்டார். கவனிக்கணும்.
பின்வாங்கி போவானால் அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராது. எபிரேயர் 4:1-9 இப்படி சொல்லுகிறது, நித்திய இளைப்பாறுதல் அடைய முடியாது பின் திரும்பிட்டா. அன்னைக்கு மட்டும் ரூத்து பின்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ரூத்து புஸ்தகம்ன்ற ஒன்னே பைபிள் இருந்திருக்காது, ரூத்து பேரே இருந்திருக்காது. எப்படி ஓர்பால் பேர் இல்லாம போச்சா, அப்படியே ரூத்து என்கிற ஒரு நபர் பைபிள் இருந்தே காணாம போயிருக்கலாம். பாருங்க, ரூத் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நின்றால். எபிரேயர் 10:39 சொல்லுகிறது, நீங்க பின் திரும்பினால் கெட்டு போவீர்கள். நாமோ கெட்டு போகிறதற்கு பின்வாங்குறவர்களாயிராமல் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கெட்டு போயிடுவோம், நல்லா இருக்க மாட்டோம். சபையில் இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். சபை ஒரு பிரிசர்வேஷன் மாதிரி உன்னை கெட்டு போகாம பாதுகாக்கும். ஒரு தக்காளி ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த தக்காளியை அந்த ஃப்ரிட்ஜ் பிரிசர்வேஷன் பண்ணுது. அது கெட்டு போகாமல் தொடர்ந்து அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அந்த ஃப்ரிட்ஜ் ஒரு தக்காளியை கெட்டு போகாம பாதுகாக்கிற மாதிரி கர்த்தருடைய பிரசன்னம் தான் உன்னை கெட்டு போகாம உன்னை சபையில வைக்கும். நீ சபையை விட்டு போயிட்ட, ஆண்டவரை விட்டு போட்ட, தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிட்டன்னா நீ ஊர் உலகத்துல என்ன பணம் வச்சு நீ என்ன வாழ்க்கை வாழு, கெட்டு போன வாழ்க்கை தான் அது. அல்லேலூயா. ஆக அவள் அந்நிய சத்தங்களை என்ன செய்தாள்? அடக்கினாள். பின்னாடி போ, திரும்பி போ. அந்த வார்த்தைக்கு அவள் செவி கொடுக்கல. ரூத்தின் விசுவாச அறிக்கை இன்னைக்கு ரெண்டாவது ஒரு அறிக்கையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஒரு ரெண்டாவது அறிக்கையை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தியானிச்சு நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். ரூத்து போன வாரம் பார்த்தோம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அதான் விசுவாச அறிக்கை. இப்போ அவங்க சொன்ன ரெண்டாவது ஒரு அறிக்கையை நம்ம தியானிக்க போறோம். ரூத் 1:16 இப்படி சொல்லுகிறது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நகோமி எங்க போறாங்க? அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. பெத்லகேம் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. ஆமா, அந்த பெத்தேலுக்கு அன்னைக்கு கூட யாக்கோபு ஆண்டவர் சொன்னார், பெத்தேலுக்கு திரும்பி போ. தேவனுடைய பிள்ளை அந்த பெத்தேலுக்கு நகோமி போகும் பொழுது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெத்தேலுக்கு வந்ததே கிடையாது ரூத்து. பெத்தேல் எப்படி இருக்குன்னு தெரியாது, காதால் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கா. அவ பழக்க வழக்கம் எல்லாம் மோவாப் தான். நகோமி, ஏதோ என் ஊருக்கு நான் போறேன், நீ என் பின்னாடி வந்தா ஒண்ணு கிடைக்காது என்று அவள் சொன்ன பொழுது, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஹல்லேலூயா. நான் ஒரு வேளை வருவேன் என்று ரூத்து சொல்லவில்லை, வர முயற்சிக்கிறேன் என்று ரூத்து சொல்லவில்லை, வரலாம் என்று யோசிக்கிறேன் என்று ரூத்து சொல்லவில்லை. நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். ஹல்லேலூயா. அப்படியானால் அது ஒரு திட்டவட்டமான அறிக்கையா இருக்கிறது. மோவாப்பிய பெண்ணாகிய தன்னை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அங்கு போனால் என்னென்ன இன்னல்கள் வரும் என்று அவளுக்கு தெரியாது. என்ன பிரச்சனை வந்தால் அவ துணிஞ்சிட்டா. மோவாப் வேணாம்னு மனசுல நினைச்சிட்டா. இனி என் வாழ்க்கையில பெத்தேல் தான், பெத்லகேம் தான் என் வாழ்க்கை. இனி நான் மோவாப்புக்கு நான் திரும்ப மாட்டேன். பைபிளை நீங்க வாசி பாருங்க, திரும்ப ரூத் மோவாப்புக்கு போனதாக வார்த்தையே இல்லை. அவள் தேவனோடும் தேவ ஜனங்களோடும் தேவ இடத்தோடும் தன்னை இறுதி வரைக்கும் ஐக்கியப்படுத்தி கொண்டாள். அவள் பின்னாடி திரும்பவே இல்லை. அல்லேலூயா. ஒரு சிலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற வரைக்கும் சர்ச்சுக்கு வர்றது, அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு வேதனை வந்தவொடனே சர்ச்சுக்கே வர்றது கிடையாது, தேவையானா சர்ச்சுக்கு வர்றது, அப்புறம் தேவைகள் எல்லாம் கிடைச்சிட்டோடனே உலகத்தின் பக்கமா போயிடுறது. இன்னைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. நாசமோ மோசமோ பட்டயமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ ஜீவனோ மரணமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இவைகளால் நான் முற்று ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா.
அவள் துணிந்து சொல்லுகிறாள், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ரூத் சொல்றாங்க, நீங்க போகிற இடத்திற்கு நானும் வருவேன். வெளிப்படுத்தல் 14:4 இப்படி சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. எல்லாம் சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி நாங்க போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கே நடத்தி சென்றாலும் அங்கெல்லாம் அவரை பின்பற்ற நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு போனாலும் நான் உங்க பின்னாடி வருவேன்னு ரூத் சொல்றாங்க பாருங்க. அந்த ரூத்தாக நாம இருக்கணும். அல்லேலூயா. நகோமியை ஆவியானவருக்கு அடையாளமா எடுத்துக்கோமே. தேவனுடைய சமூகத்துக்கு அடையாளமா நம்ம அதை வியாக்கியானம் பண்ணா, நீங்க போகிற இடத்திற்கு நானும் என்ன செய்வேன், வருவேன். ஆண்டவரே, நீங்க என்ன எங்க நடத்தி சொல்றீங்களோ நாங்க வருவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பைபிள்ல ரூத் அப்படி சொன்ன மாதிரி இன்னொரு பெண் ஒரு காலகட்டத்தில் அப்படி சொன்னாங்க. அவங்க யாருன்னா ரெபேக்காள். அவள் பெத்துவேலின் குமாரத்தி ரெபேக்காள். ஈசாக்குன்னு பெண் பார்க்கிறதுக்கு எலியாசார் வரும்பொழுது அந்த பெத்துவேலுடைய வீட்டுக்கு வருகிறான். வீட்டில் வந்து தான் வந்த காரியங்களை குறித்து எலியாசார் சோதர ரெபேக்காளுடைய அப்பா கிட்ட, ரெபேக்காளுடைய அம்மா கிட்ட, ரெபேக்காளுடைய அண்ணங்கிட்ட எல்லாம் எலியாசார் பேசுறார். அப்போ அவங்களும் பெண்ணை தரதுக்கு அவங்களும் ஆயத்தம் ஆயிட்டாங்க. இப்ப பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப அவங்க சொல்றாங்க, எலியாசார் சொல்றாரு, நான் இப்பவே காரியங்கள் வாய்க்கப்பட்டதுனால நான் பெண்ணை கூட்டிட்டு நான் போறேன், எஜமான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது, என்னங்க வந்தீங்க, பொண்ணை கேட்டீங்க, பொண்ணை உடனே கூட்டிட்டு போறேன்றீங்க, பெண்ணுடைய வாய்பரப்பை என்ன செய்வோம், கேட்போம். ரெபேக்காளுக்கு முன்ன பின்ன ஆபிரகாம் வாழ்ந்த, ஈசாக்கு வாழ்ந்த ஊரை முன்ன பின்ன ரெபேக்காள் என்ன செய்ததே இல்லை, பார்த்ததே இல்லை, மாப்பிள்ளைய கூட பார்த்ததில்லை. இப்பெல்லாம் இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைன்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்றாங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். நான் நிச்சயம் பண்ணிட்ட பிறகு நான் நிச்சயம் பண்ண பொண்ணையே நான் மறந்துட்டேன். தோத்திரம். காரணம், அந்த ஃபேஸே எனக்கு மறந்துடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இடையில 4 மாசம் வேற நிச்சயம் பண்ணதே மறந்துட்டேன். பொண்ணு முகமும் என்ன செஞ்சிருச்சு, மறந்துடுச்சு. இப்ப பார்க்குற மாதிரி வீடியோ காலோ அல்லது நேரில் போய் பார்க்கறதோ நமக்கு அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. தோத்திரம். ரொம்ப விளக்க வேணாம். ஆனா இங்க எப்படின்னா, ஈசாக்குன்ற ஆளையே யார் பார்த்ததில்லை, ரெபேக்கா பார்த்ததில்லை, என்ன ஊர்னே தெரில. எலியாசார் கூட்டிட்டு போகிறதுக்காக அவன் யோசிக்கிறான். ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு முக்கியம் இல்லை, அம்மா வீட்டை விட்டுட்டு போறதுக்கு ஒரு பெண்ணுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்க, என்னங்க உடனே இட்டுன்னு போறேன்றீங்க அப்படின்றாங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படியிருக்க ஏன் தாமதம் பண்ணணும் அப்படின்னு எலியாசார் சொல்றார். இருந்தாலும் பெண்ணுடைய வாய்பரப்பை கேட்போம். ஈசாக்குடைய அப்பா அம்மா அண்ணெல்லாம் என்ன நினைச்சாங்க, இல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு ரெபேக்கா சொல்லுவான்னு நினைச்சாங்க. ஆனா ஆதியாகமம் 24:58 சொல்லுகிறது, ரெபேக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். ரெபேக்காள் உடனே சொல்லிருது, நான் போறேன், ஆயத்தமாய் விட்டாள். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கை தேவனுக்கு அடையாளமாக, ரெபேக்காளை மணவாட்டியாகிய நமக்கு அடையாளமாக இந்த செய்தியை கேட்கணும். என்னுடைய மணவாளனை பார்க்க தாமதம் இல்லை, நான் போறேன். அல்லேலூயா. அவளுடைய அந்த ரெபேக்காளுடைய வார்த்தையில ஒரு தடுமாற்றமும் இல்லை. சோத்திரிக்கிறோம். அந்த பெண்ணுடைய வாய்பிறப்பு ஒரே கிளியர் கட்டா இருக்கு, நான் போறேன் அப்படின்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அவள் தன்னுடைய மணவாளனை பற்றியும் அவருடைய தேசத்தை பற்றியும் முன்பின் அவள் கேள்விப்பட்டதே இல்லை. ஈசாக்கு அதுவரை கண்டதில்லை. ஏன் தியானம் என்ன தெரியுமா? நான் தியானிக்கிறேன், இந்த ரெபேக்கா எப்படி சக்குன்னு பொசுக்குன்னு நான் போறேன்னு சொல்லிட்டா. அதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சோத்திரிக்கிற ஒரு செய்தி, அவளுக்கு தான் போகிற அந்த தேசத்தை குறித்து, தன் மணவாளனை குறித்து ரெபேக்காளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கலாம். நீ போக வேண்டிய இடம் அதுதான், உன்னுடைய மணவாளன் ஈசாக்கு தான். உன் வாழ்க்கை நான் இவ்விதமாய் செய்ய இருக்கிறேன். ஆகவே மற்றவங்க சொல்றதை நீ கேட்காத. உங்க அப்பா சொல்றதையோ, உங்க அண்ணன் சொல்றதையோ, உன் தாய் சொல்றதையோ கேட்டு இந்த பிரயாணத்தில் நின்றாத. நீ போக வேண்டிய இடம் அதுதான். நீ இந்த இடத்தில் வாழ வேண்டியவள் அல்ல. நீ போக வேண்டிய இடம் அந்த இடம்தான். அங்க போ. தேவப்பிள்ளையே, நாம இந்த உலகம் நமக்கு சதமானது அல்ல. இந்த இடம் நம்முடைய பெர்மனன்ட் இல்ல. ஹல்லேலூயா. நமக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறாரே, அங்க போறது தான் நம்முடைய பிளான். ஆமென்னு சொல்லுங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெபேக்காள் தன் இடத்தை விட்டு எலியாசாருக்கு பின்னாக தன் முன்பின் அறியாத இடத்திற்கு போக ஆயத்தமாகிறாள். ஹல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன நடத்துது, நான் போறேன். ஹல்லேலூயா. யார் சொல்லி என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. எருசலேமுக்கு போகிறேன் என்று பவுல் சொன்ன பொழுது, ஐயோ உமக்கு அங்கு போனால் ஏதாகினும் அசம்பாவிதம் நடக்கும் என்று மற்றவர்கள் பவுல் போவதை தடுக்க பார்த்தபோது, நான் கர்த்தருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன் என்னை அழுது நோக பண்ணுகிறீர்கள்? நான் போக வேண்டிய இடத்துக்கு போகத்தானே வேண்டும் என்று தேவ சித்தத்துக்கு நேராய் பவுல் போகிறதை பார்க்கிறோம். இங்கே ரெபேக்காள் ரூத்தை நான் உங்களுக்கு முன்னாடி இந்த ரெபேக்காளுடைய ஜீவியம் ரூத்தினுடைய 2 ஜீவியத்தை நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. ரெபேக்காளை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை போகிறாயா. என்னதுங்க? போகிறாயா என்று சொல்ல கேட்கிறாங்க. அவன் என்ன சொல்றாங்க? நான் போறேன். ஆனா ரூத்துக்கு வராதே, நீ வராத. ஆனா அது நடுவில் ரூத்து சொல்றாங்க, நானும் வருவேன். ரெபேக்காளுக்கு வான்னு சொல்ற அழைப்பு இருக்கிறது. ஆகவே நான் போகிறேன் என்பது எளிது. ஆனால் ரூத்துக்கு நீ வராதே என்கிறது தான். ஆனால் அவள் நான் வருவேன் என்று சொல்லுகிறாள். இந்த இடத்துல நான் ரெபேக்காளை விட ரூத்தை பெரிதாக யோசிக்கிறேன். ரெபேக்காள் வர வேண்டும் என்று வருந்தி அழைக்கப்படுகிறாள். எலியாசார் சொல்ற, கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படி இருக்கும் போது நீங்க ஏன் இந்த பிரயாணத்தை என்ன செய்றீங்க, தடுக்கிறீங்க, நீங்க பெண்ணை அனுப்புங்க என்று சொல்லி அவள் வருவதற்கு வருந்தி அழைக்கப்படுகிறாள். ஆனால் ரூத்துக்கு வராதே என்று வருந்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறாள். நகோமி சொல்லுகிறாள், ரூத்தே நீ எனக்கு பின் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவ, வேண்டாம், நீ வராதன்னு சொன்னாலும் அவங்க சொல்றாங்க, நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். ரெபேக்காளுக்கு அங்கே போனால் செல்வ செழிப்பு உண்டு என்கிற காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 24:35 பார்த்தீங்கன்னா, நீங்க பொண்ணை அனுப்புங்க, எங்க எஜமான கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான வெள்ளியும் பொன்னும் சோத்திர மாடு ஆடுகளும் அநேக வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. என்னுடைய ஆபிரகாமாகிய என் எஜமான கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். உங்க பொண்ணை அனுப்புனா அவர் ராணி மாதிரி வாழ்வா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகவே ரெபேக்கா போறா. ஆனால் ரூத்துவுக்கு அங்கே போனால் ஒன்றும் கிடைக்க வாய்ப்பளிக்கப்படவில்லை. ரூத்து 1:21 நகோமி சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் வெறுமையா இருக்கிறேன், என் பின்னாடி வந்தா உனக்கு என்ன கிடைக்கும், நான் வெறுமையானவளா இருக்கிறேன், நான் ஒன்னும் உனக்கு செய்ய முடியாது. ஆனால் ரூத்து சொன்னால், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஹல்லேலூயா. ரெபேக்காளுக்கு செல்வ செழிப்பு இருக்கு, ஆகவே அவ போறன்னு சொல்றா. அதில்ல என் இருதயத்தை கவர்ல, ஒன்றும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு பின்னே போகிறேன்னு சொல்றாளே.
ரெபெக்காள் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனுமான ஒரு மணவாளன் தனக்காக ஆயத்தமாயிருக்கிறாள் என்பதை அறிந்து போகிறாள். தம்பி, இன்னும் இந்த வார்த்தை ரொம்ப சின்னதா போடுங்க. இன்னும் எனக்கு கண்ணு நல்லா தெரியும். தோத்திரம் போடு, உன் கண்ணுக்கு நீ நல்லா போடு. தோத்திரம் 50 வயசுக்காரன்டா தம்பி. தோத்திரம். மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனான மணவாளன் தனக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்கிறதை அறிந்து போன. ஆதியாகமம் 24:36 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, சோத்திரிக்கிறோம், என்னுடைய எஜமானாகிய மகனுக்கு என்னுடைய எஜமான் எல்லா ஆஸ்தி என்ன செஞ்சிருக்கிறாரு, அவனுக்கு பேர்ல தான் உயில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த ரெபெக்காள் போறது சாதாரண இல்ல, அவருடைய மணவாளன் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன். அல்லேலூயா. அதனால போறேன்னு ரெபெக்காள் சொன்னது சிறப்பு இல்லை. ஆனால் விதவையான ரூத்து தான் பின்பற்ற இருந்த ஏழையான மாமியாரிடத்தில் எதிர்பார்க்கிறதுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ரூத்து 1:13 ரூத்து சொல்றாங்க, புருஷனுக்கு வாய்க்கப்பட முடியாது. நான் உனக்கு ஒரு புருஷனோடு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த வசதி வாய்ப்பு என்கிட்ட இல்லை. எவ்வளோ நாள் நீ புருஷனோடு வாழ்க்கைப்படாம பொறுத்திருப்பாய் என் கூட வந்தீங்கன்னா. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்தா, ரெபெக்காள் போறேன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெபெக்காளுடைய விசுவாச ஜீவியத்தை விட ரூத்தின் விசுவாச ஜீவி எவ்வளோ பெருசு பாருங்க. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன்னுடைய நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். ஒன்று இல்லை, ஆனா ரூத்து பின்னாடி வருகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. ஓ, உடல் பொருள் க்ளோரி ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், ஆலய எனக்குள்ளே சோத்ரா சோரி ஆமே. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் சோத்ரு இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் பின்னால் நான் glory glory சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. ரூத்து சொல்றாங்க, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன். தேவ ஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அறிக்கை இதுதான். கர்த்தரோடு உள்ள நம் யாத்திரையில் நாம் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும். இடையில எது வந்தாலும் நம்ம நிற்க கூடாது. அந்த யாத்திரையில் நின்ன டேஞ்சர், நின்றக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், கிறிஸ்தவ ஜீவம் என்பது பறந்து கொண்டிருக்கிற ஒரு ஆகாய விமானம் போன்றது. கவனிக்கணும், கிறிஸ்தவ ஜீவம் என்பது வானத்திலே நடுவானில் பறந்து கொண்டிருக்கிற ஒரு விமானத்தை போன்றது. விமானம் மேலே ஸ்ட்ரக் ஆச்சுன்னா, இந்த அகமதாபாத் எந்த பாத்தில் எங்கே விழுந்துச்சு? ஒரு பிளேன் எங்கே விழுந்துச்சு? என்ன ஏரியா, என்ன ஊரில்? அகமதாபாத். அப்பதான் டேக் ஆஃப் ஆச்சு. ஏதோ ஒரு காரியம் வேலை செய்யல, விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. அப்போ மேலே எழும்பி பறக்கிற விமானம் போல கிறிஸ்தவ ஜீவியம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. டேஞ்சர் தான்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? பறந்துகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பறந்து கொண்டிருக்கிற ஒரு ஆகாய விமானம் ஒன்றது. ஹல்லேலூயா. இடையில எதுக்காகவும் ஸ்ட்ரக்கா என்ன செஞ்சிடக்கூடாது, நின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால்தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:12 சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அந்த வேர்டை பாருங்க, தொடர்றேன். எனக்கு லாபமா இருக்கிறவைகளை கூட நஷ்டமின்றி எண்ணி, குப்பையும் என்று எண்ணி, என் ஓட்டத்தை நான் நிறுத்தல, என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆசையாய் தொடருகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தொடர்ந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோமா நம்ம? பிலிப்பியர் 3:13 ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நாடுறேன். பின்னாடி இருக்கிற சோத்திரம், அவநம்பிக்கை, அவிசுவாசம், பின்னுக்கு இழுக்கிற எதையும் நான் என் மனசுல கொண்டு வரல. முன்னாடி போகணும், முன்னாடி போகணும்னு நாடிக்கொண்டே இருக்கிறேன். நிறைய நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு நிறைய காரியங்களா இருக்கும். நீங்க யாரையும் பார்க்க கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்? அப்போ ஆசையாய் தொடர்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதுதாங்க பவுலுடைய வெற்றி வாழ்க்கை. இடையில 1000 தடை இடைஞ்சல்கள், இடையில 1000 காரியம், ஆனால் எதற்காகவோ என் ஓட்டத்தை நான் நிறுத்தல. அல்லேலூயா. ரூத் தன் மாமியாரோடு நடந்து போகிற அந்த ஆவிக்குரிய நடையில ரூத்துக்கு கொஞ்சம் கூட அப்டக்கல் வரவே இல்லை, தடை கற்கள் அங்கு இல்ல. அவன் முன்னேறிக்கிட்டே இருக்கிறான். பின் திரும்புற பேச்சுக்கே இடம் இல்லை. சோத்திரம். சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே, என்ன வந்தாலும் பின் திரும்பவே மாட்டேன். ஈ மேஜர் கூட, பின் திரும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலோ, கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் நேர்ந்தாலோ, பின்னோக்கே நான், பின்னோ சத்தமா பாடுங்க, பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத்துணின், இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத்துணின், பின்னோக்கே நான், பின்னோ சத்தத்தை உயர்த்தே, பின்னோக்கே நான். சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவாய் என் முன்னே, உலகம் என் பின்னோக்கே நான், பின்னோ பின்னோக்கே, பின்னோக்கே நான், பின்னோ. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. Hallelujah. No turning back. No. I have decided. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. Back, no turn. Hallelujah. Pinnoke naan, pinnoke naan. பிலிப்பியர் 3:12 பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எபிரேயர் 6:2 சொல்லுகிறது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. கிறிஸ்தவ ஜீவியத்தில் எங்க நின்றக்கூடாது. நீங்க பரிசுத்த ஜீவியம், தேவனை பற்றிய வைராக்கியம், ஜப ஜீவியம், மனத்தாழ்மை, அன்பு போன்றவைகள் இல்லை, நாம் முன்னேறி சென்று கொண்டிருப்போமானால்
வெற்றியோடு நம்முடைய லக்கை நாம் சென்றடைவோம். அல்லேலூயா. ஜபத்துல பின்வாங்க கூடாது, பரிசுத்தத்துல பின்வாங்க கூடாது, தேவனை குறித்த அன்பிலே பின்வாங்க கூடாது, ஊழியத்துல பின்வாங்க கூடாது, ஆத்தும பாரத்துல பின்வாங்க கூடாது. போயிட்டே இருக்கணும். தேவனுக்கு ஊழியம் செய்து விட்டேன் என்று நாம் இளைப்பாராமல், நான் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது, போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா சொன்னபோது கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் வயசாகி போச்சு, அங்க வலி இருக்கு, இங்க இருக்கு, நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சிட்டேன், எவ்வளவு ஜெபம் பண்ணேன் சொல்லாத. நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கிறது, இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டியது இருக்கிறது, இன்னும் நீ கர்த்தருக்காக எடுக்க வேண்டிய காரியம் இருக்குது. தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆவியில முன்னேறி செல்லும்படியான ஒரு உந்துதல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு புஷ் இருக்கணும். போ, நீ இன்னும் போக வேண்டியது இருக்குது, ஒரு உந்துதல் நமக்கு இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அடுத்தது, நீ போக வேண்டிய, நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். ரூத் சொல்றாங்க. அந்த அறிக்கை பாருங்க எவ்வளவு, நீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு சொல்றார், ரூத்தின் அறிக்கையாவது மாறணும். நீர் போகும் இடத்திற்கு நானும், புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகள் ரூத்தை போல நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்று கூறுகிறவர்களா இருக்கணும். உதாரணமா யோவான் 1:36 பாருங்க. இயேசு நடந்து போகிறதை கண்டு, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த வசனம் 1:37, அவ்விரண்டு சீஷரும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யோவான் 1:38, இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார். 1:39, அவர் வந்து பாருங்கள் என்றார். இயேசு போறாரு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி என்று யோவான் சொன்னோடனே இயேசு போகிறதுக்கு பின்னாடியே இந்த 2 சீஷர் போறாங்க. ஆண்டவர் திரும்பி கேட்கிறாரு, என்னப்பா என்னையே பின்னாடி வரீங்க, ஏதாவது தேடுறீங்களான்னு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொன்ன உடனே, நான் இந்த தெருவில் இந்த நம்பர் உள்ள இடத்துல தங்கியிருக்கிறேன்னு ஆண்டவர் அட்ரஸை சொல்லாமல், நான் எங்கே தங்கியிருக்கிறேன்னு உனக்கு தெரியணும்னா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு என் பின்னாடி வான்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை நம்ம அறியணும்னா அவர் சொல்றார், வந்து வார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க, வந்து பாருங்கள். ஆமென். கிறிஸ்தவ ஜீவி என்பது சும்மா பேசுறது இல்ல. பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, எதில் இருக்கிறது? பலத்தில் இருக்கிறது. எங்க இருக்கிறன்னு சும்மா கேட்டு ஒரு இடத்துல நீ கேட்காத, என் பின்னாடி வந்து பார் அப்படின்ற. அவர்கள் வந்தார்கள், அவர் பின்னாடியே அவங்களும் வந்தாங்க. அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினமே அவரிடத்திலே தங்கினார்கள். அந்த 2 பேரும் தேவனுடைய சீஷர்களாய் மாறினாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பின்னாடி போனங்க. ஒரு வேதபாரகன் என்ன சொன்னான்? மத்தேயு 8:19-20 பாருங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கு போனாலும் அவனை பின்பற்றி வருவேன் என்றான். நீர் எங்க போனாலும் பின்னாடி வருவான் ஆண்டவரே அப்படின்னா. அவனுடைய இன்டென்ஷன் ஆண்டவர் பார்த்துட்டாரு. இவன் என் மேலே உள்ள பிரியத்தினால சொல்லலை, இவன் மெட்டீரியல் கெயினில் நம்மோடு பேசுகிறான். நம்ம பின்னாடி வந்தால் சோறு கிடைக்கும், அப்பம் கிடைக்கும், வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்னு நினச்சி கேட்குறான் போலன்னு ஆண்டவர் நினச்சி அவன்கிட்ட சொன்னார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கடலை. என் கூட எங்கே போனாலும் என் கூட வரேன்றைய, எனக்கு தலை சாய்க்கவே இடம் இல்லைப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவரே, தலை சாய்க்க இடம் இருந்தா என்ன, இடம் இல்லாட்டா என்ன, நீங்க போனீங்கன்னா அவங்க கூட வருவேன்னு அவன் சொல்லியிருக்கணும் தானே. ஆனா அந்த வாலிபன் பின்வாங்கி போனான். அட போட, இவருக்கே தலை சாக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை, இவரை பின்னாடி போனா நமக்கு பூவாவுக்கு லாட்ரி அடிக்க வேண்டியதுதான். ஆகவே தோத்தர ஞாயிற்றுக்கிழமையான கம்பெனிக்கு போயிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆன்லைனில் பார்த்துக்குவோம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 10,000 கொடுப்பான், 5,000 கொடுப்பான், 3,000 கொடுப்பான். பாஸ்ட் என்ன கொடுப்பாரு? காணிக்கை பெட்டியில் காசை போட்டு போக சொல்லுவார். சர்ச்சைக்கு வர்றதுனால என்ன யூஸ்னா, அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, அப்பத்துக்காக நாங்கள் பின்பற்றுகிறவர்கள் அல்ல, தேவன் மேல் உள்ள அன்பினால் அவரை பின்பற்றுகிறவர்கள். ஹல்லேலூயா.
மார்க் 8:34 இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 10:38 சொல்லுகிறது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்றாதவன் எனக்கு யாரா இருக்க மாட்டான்? அர்ப்பணிப்பில்லாத ஒரு வேதபாரகன் அவன். அவனுடைய வீட்டுக்கே திரும்பி விட்டான். தேவனுடைய பிள்ளையே, என்ன வந்தாலும் நான் கர்த்தரை பின்பற்றுவேன். சங்கீதம் 23:1-2-4 சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ரூத்து சொல்றாங்க, நீங்க போகிற இடத்திற்கு நானும் வருவேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தை தங்கள் மனதில் விசேஷமாய் கருதி வைக்க கூடாது. கர்த்தர் எங்க போ சொன்னாலும் போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஒரே இடத்துல செட் ஆக கூடாது. கர்த்தர் வழிநடத்துற இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அவனுடைய ஊழியத்தை செய்கிற கிராம ஊழியங்களை செய்றீங்களா? சிறுவர்கள் ஊழியங்களை செய்றீங்களா? ஆண்டவருக்கு என்று எழும்புறீங்களா? உங்களுடைய ஆண்டவர் எங்க போ சொன்னாலும் போகிறதுக்கு உங்க இருதயத்தில் ஒரு ஆயத்தம் இருக்கணும். ரோமர் 8:14 சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. ஆண்டவர் எங்க போ சொன்னாலும் நீங்க போகணும். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஆண்டவரே, நீங்க இங்க போங்கன்னு சொன்னீங்க, நான் போவேன் ஆண்டவரே. அதான் அறிக்கை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வனாந்தர பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி நடந்தாங்க பாருங்க. என்னாகமம் 9:17 பாருங்க. மேகம் கூடாரத்தின் மேல் எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். அதாவது அந்த மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அப்படி எழும்பி அப்படி போகும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பிரயாணம் பண்ணுவாங்க. மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையமிறங்கும். அவங்க மேகம் இல்லாம அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. மேகம் போனா இவங்க போவாங்க, மேகம் நின்னா இவங்க நிற்பாங்க. ஐயா, எப்பயா போலான்னு இருக்கிறீங்க? மேகம் போனா போக வேண்டியதுதான். நாங்களா நடக்கிறவங்கள, இந்த மேகம் போகிற வழியாய் போகிறவர்கள். என்னாகமம் 9:21 பாருங்க. சோத்திரிக்கிறோம். மேகம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மன்னிக்கவும், என்னாகமம் 9:18 பாருங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே. சத்தமா பால்கள் கீழே சொல்லுங்க, கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவாங்க. அவங்க பிரயாணப்படுவது, பாளையம் இறங்குவது தேவ கட்டளை வச்சுதான். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்திலே என்ன செய்வாங்க? போவே மாட்டாங்க அந்த இடத்தை விட்டு. என்னாகமம் 9:21 பாருங்க. மேகம் சாயங்காலம் தொடங்கி, என்னங்க இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிக்கலாம், ரொம்ப முக்கியமான இடம். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் ஒரு இடத்துல இருக்கும். விடியற் காலத்தில் அது உயர எழும்பும் பொழுது உடனே பிரயாணப்படுவாங்க. விடியற் கால நேரம் தூங்குற நேரமா, முழிச்சிடுகிற நேரமா? சொல்லுங்க. நல்லா தூக்கம் வர நேரம். அவங்க சாயங்காலம் தான் அங்க பாளையமே இறங்குனாங்க. வந்த களைப்புல தூங்குறாங்க. ஆனா மேகமோ விடியற் காலத்தில் எழும்பி அப்படி போனவனே, மேகம் எழும்புகிறது, நான் போகலாம். ஏர்லி மார்னிங் பார்க்க மாட்டாங்க. மேகம் போதா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். சபையார் கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, விடியற் காலத்தில் உயர எழும்பும்போது உடனே என்ன பண்ணுவாங்க? பிரயாணப்படுவாங்க. பகலாகிலும் இரவாகிலும் மேகம் எழும்பும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அது நடுராத்திரில் எழும்பினாலும் சரி, விடியற் காலத்தில் எழும்பினாலும் சரி, விச் டைம், எந்த டைம்ல எழும்பினாலும் பிரயாணம். தோ வர்றேன் அல்ல. என்னாகும் 9:22 சொல்லுகிறது, மேகமானது 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாம இருப்பாங்க? 1 வருஷம் கூட சில நேரம் மேகம் எழுமா போவாமே இருக்கும். அவங்க அங்கேயே இருப்பாங்க. அந்த இடம் வசதியா இருந்தாலும் வசதி இல்லாட்டாலும். ஆமென்னு சொல்லுங்க.
ஹல்லேலூயா. அது உயர எழும்பும் போது தான் அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. எஃப் மைனர். அதான் நம்முடைய வழி நடத்துதல். அந்த மேகம்தான் தேவ பிரசன்னம். மேகஸ்தம்பம் மேலி இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலி இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம். அன்பான தேவன் என்னோடு, அது போதும் என் வாழ்வில். பாடுங்க. என்னோடு தேவா தேவா இதனால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா இதனால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். சோத்திரம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. ரூத் சொல்றாங்க, நீர் போகும் இடத்திற்கு நானும் என்ன செய்வேன்? வருவேன். கடைசியா ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் நம்மை போகும்படி கட்டளையிடுகிறார். மத்தேயு 28:19 சொல்லுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அந்த கோன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வருது பாருங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு என்ன கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போங்கள். நிறைய பேர் ஊழியத்துக்கே போறதில்லை. அவங்க போட்டோம், இவங்க போட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. கறி கடைக்கு போக வேண்டியதுதான், கறி ஆக்க வேண்டியதுதான், வறுக்க வேண்டியதுதான், அதை தொக்க வைக்க வேண்டியதுதான், உள்ள கொட்ட வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான். மறுநாள் நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான். இதேதான் இன்னைக்கு ரெண்டு ரொம்ப கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு ஆஸ்பத்திரியா கட்டுறான், இன்னொன்னு ஹோட்டலா கட்டுறான். தின்னுட்டு போய் படுத்துட வேண்டியதுதான். போறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கா ஒன்றும் வருது, சாப்பிட வேண்டியது, அப்படியே படுக்க வேண்டியது, மலாந்துக்க வேண்டியது. சாப்பிட்டு தாங்க படுத்தாரு. என்னாச்சு? திடீர் நான் சொல்லப்பாது போயிட்டாருங்க. எங்க போனாருன்னு தெரியல. கத்தருக்காக போனங்க. அதுக்கு தான் இந்த உயிரே கொடுத்து வச்சிருக்கிறாரு. 4 பேருக்கு இயேசுநாரை பத்தி சொல்றது தான் இந்த ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இந்த மரம் கனி கொடுக்குன்னு கர்த்தர் நம்மளை நம்புறாரு. ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ளே தேடி வருகிற காய்கறிக்காரன், பால் கடைக்காரன், யார் யார் வராங்களோ ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. மெனக்கெட்டு போங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு போங்கன்னா போனோம், உட்காந்து நேரக்கூடாது. மார்க் 16:15 சொல்லுது, பின்பு அவர் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கம் பண்ணுங்க. இயேசு கொடுத்த கடைசி கட்டளை, பிரதான கட்டளை, போங்கள். இந்த காஸ்பல்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? GOSPEL. இந்த காஸ்பலை 2ஆ பிரிச்சா கோ அண்ட் ஸ்பெல். போய் சொல், அதுதான் காஸ்பல். அப்ப காஸ்பல்னா என்ன அர்த்தம்? போய் கர்த்தரை பற்றி என்ன செய்வது? சொல்லு. அதான் காஸ்பல். ஆண்டவருக்கு போகணும். பைபிள் சொல்லுது, லூக்கா 8:39, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் திரும்பி போய். சில நேரம் ஆண்டவர் சில வீடுகளுக்கு உங்களை அனுப்புவார் சத்தியத்தை சொல்றதுக்கு. உடனே போனோம். அங்க ஒரு ஆத்துமா காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க போனீங்கன்னா அந்த ஆத்துமாவை ரட்சித்தரலாம். திடீர்னு ஒரு உணர்வை கொடுப்பார், வீட்டுக்கு போன்னுவார். அது ஒரு மிஷினரி ஊழியம். வட இந்தியாவில் செய்யறதில்ல. ஒரு வீட்டுக்கு நீ போனா கூட நீயும் ஒரு மிஷினரி தான். ஆமென்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் சத்தம் வராது உங்களுக்கு. அல்லேலூயா. நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்றார். மத்தேயு 21:22, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு என்ன செய்? போ. கிராமங்களுக்கு போதும். நான் பேலன்ஸ் தான் உங்களுக்கு போதிக்கிறேன். வீட்டுக்கு போ. 2வது எங்க போ?
சில கிராமங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார், உணர்த்துவார். இல்லை யார் மூலமா அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு லீட் கிடைக்குதா, போ, கிராமத்துக்கு போ. அங்கே உனக்கு ஆண்டவர் செஞ்சதெல்லாம் போய் சொல்லு, ஆண்டவரை பற்றி அங்கே சொல்லு. லூக்கா 10:1, தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் 2 பேரை அனுப்பினார். பட்டணங்களுக்கு போ அனுப்புவார். வீட்டுக்கு போ, கிராமத்துக்கு போ, அடுத்தது பட்டணத்துக்கு போ. 4வது மார்க்கு 16:15, உலகம் எங்கும் போ. கர்த்தருடைய சுவிசேஷத்தை வீடுகள் தோறும் கொண்டு போங்க, கிராமங்கள் தோறும் கொண்டு போங்க, பட்டணங்கள் தோறும் கொண்டு போங்க. நீங்க கர்த்தர் ஒருவேளை உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அனுப்பினாலும் அங்கேயும் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ரூத்து சொல்றாங்க, நீங்க போகிற இடத்திற்கு நானும் வருவேன். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, உன் சகோதரி உன் ஜனத்திடத்திற்கு போயிட்டாலே, உன் ஜனத்திடத்திற்கு போயிட்டாலே, தங்கள் தேவனிடத்திற்கு அவ போயிட்டாலே, நீ திரும்ப போ அப்படின்னு சொன்னா அந்த சொல்றாங்க, நான் உம்மோடு தான் வருவேன். நீர் எங்கு போனாலும் நான் உம்மோடு வருவேன். ஆமென்னு சொல்லுங்க. தேவ பிரசன்னம் எங்கெல்லாம் என்ன போக சொல்லுதோ நான் போவேன். இந்த ரூத்தின் அறிக்கை எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் எங்கு போக சொல்லுகிறீரோ அங்கே நானும் போவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவ எங்க போறா? பெத்லகேம், அப்பத்தின் வீடு, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் அது. அங்க அவ போறா. நாம் அப்படி போவோம். எழுந்து நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் உம்மோடு போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, மை சோத்திரம். அது வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை சோத்திரம். ஜீ கொடுங்க, ஜீ கொடுங்க. ஹல்லேலூயா, மை சோத்திரம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உலகத்தின் எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருள் உடைமைகள் யாவோ, உடல் பொருள் உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டு நான் அவர் ஆலய எனக்குள்ளே இயேசு. நான் அவர் சத்தத்தை உயர்த்தி என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் வேலையிலோ எப்போதும் துதித்திடுவே. வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காதே. எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தனில் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா. வெற்றி வேந்தனில் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கிற காலமோ வருகின்ற காலமோ சொந்தர காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரும் பிரிக்கவே முடியாது. ஓ இயேசுவின் பின்னால் நாம் பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, உலகமே பின்னா
இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே இன்னும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே இயேசு சிந்திய ரத்தத்தினாலே இன்னும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் சோத்திரம் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே சோத்திரம் உலகமே இயேசு சிந்திய ரத்தம் ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே, ரூத்தை போல நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்று சொல்லி அந்த அறிக்கையை செய்து அந்த அறிக்கையை நிறைவேற்றது போல ஹல்லேலூயா. ரூத் முதலாவது அறிக்கை செய்தால் அந்த அறிக்கையே அவள் வாழ்க்கையாய் மாறிற்று. திரும்பி போ நகோமி சொன்னா, அவ உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுத்துட்டா, ஒரு டிட்டர்மினேஷன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். ஒரு அறிக்கை, அந்த நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் ரூத் அசைவில்லாமல் உறுதியா இருந்தா. அவள் சொன்ன அறிக்கையின்படியே மோவாப்பை விட்டு பெத்லகேமுக்கு போனாள். அவள் தேவனுடைய சந்ததியோடு இணைக்கப்பட்டாள், தேவனுடைய வம்சத்தோடு இணைக்கப்பட்டாள். இன்னும் சொல்ல போனால் இயேசுவின் தாய் என்கிற அந்த வழியிலே அவள் வந்தாள். தேவனுடைய பிள்ளை எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. ஆண்டோடைய வம்ச வரலாறு ரூத்தின் பேரும் கூட இருக்குது. இந்த ரூத்தின் பேர் இடம்பெற்றது காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய வழியில தான் நடப்பேன்னு அறிக்கை பண்ண அந்த ரூத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். நீங்க உலகம் நிறைய காரியம் உனக்கு சொல்லலாம், இங்க வா அங்க வான்னு சொல்லலாம், இங்க போ அங்க போன்னு சொல்லலாம். ரூத்தை போல உங்களுடைய அசைவில்லாத உறுதி, நாங்கள் கர்த்தர் எங்க போக சொல்றாரோ, எங்க நடத்துறாரோ அங்கத்தான் நான் போவேன்னு நீங்க சொல்ற அறிக்கை தான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லுகிற விசுவாச அறிக்கை தான் என் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. ரூத் விசுவாசத்தோட அறிக்கையிட்டான், நீங்க போகிற இடத்துக்கு தான் நான் வருவேன்னு சொன்னான். அப்படியே வந்து சேர்ந்தாள், பாக்கியவாதியாய் மாறினாள், உம்முடைய சந்ததியோடு இணைக்கப்பட்டாள், உம்முடைய வம்சத்தோடு இணைக்கப்பட்டாள். ரூத் எங்களுக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்கப்பா. நாங்களும் இந்த உலகத்தில் எத்தனையோ சத்தங்கள், இங்கவா அங்கவான்ற சத்தம்லாம் கேட்குதப்பா. அந்த சத்தத்தை ரூத் அடக்கினது போல நாங்களும் அடக்கி உமக்கு பின்னே ஓடி வருகிறவர்களாக ஆண்டவரே எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திர, ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவருக்கு பின் செல்லுகிற ஒரு கூட்டமாக, கர்த்தர் காண்பிக்கிற இடத்திற்கு போகிறவர்களாக என்னை எங்களையும் மாற்றும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகம், இடத்தில் பாதுகாப்பு, பராமரிப்பு என்றும் என்றும் நாம் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம், மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக இந்த வார்த்தையை சொல்லுவோம். என் ஆத்துமாவே சத்தமா, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்து. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்து. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் என்கிற ரூத்தின் அறிக்கை நம்முடைய அறிக்கையாய் மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென் ஆமென்.